நான் வந்து பிரெட் பேக்கிங் டைம் வைப்போம். ஸோ சுத்தமாக பிரெட் இல்லை. ஆக்சுவலி இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நான் நிறைய பிரெட்டு பன்னு எல்லாமே பண்ணுறேன். ஏன்னா வந்து அது வந்து ஒரு தெரப்பியூட்டிக்கான விஷயம். ஸோ நான் தெரப்பியூட்டிக்னு சொன்னாலே நிறைய பேர் கிண்டல் பண்ணுவீங்க. பட் உண்மையிலே அப்படி தான். நீங்கள் வந்து சப்போஸ் ப்ரெட்டு பன்னெல்லாம் பேக் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறது ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து கேக்கெல்லாம் பண்ணுறதை விட ப்ரெட் பேக்கிங் வந்து ரொம்ப தெரப்பியூட்டிக். அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து நம்ம ஸ்மெக்கு செல்லக்குட்டி இருக்கிறதுனால ப்ரெட்டுக்கு வந்து டோ பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. அதனால நான் அடிக்கடி பண்ணுவேன். ஸோ இப்போ சுத்தமாக ப்ரெட் காலி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ எனக்குன்னு தான் ப்ரெட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்ன ஃப்ளேவரில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரை ப்ரெட்டு. ஸோ ரை ஃப்ளாருன்னு அந்த பெரிஸ்லேருந்து எடுக்கக்கூடியது. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ நான் இது வந்து நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து சப்போஸ் இதை வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து கிட்டத்தட்ட கோதுமை மாவு மாதிரி, ஆனால் கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ நான் ரை பிரெட் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கேரவே சீட்ஸ் போட்டு பண்ண போகிறேன். ஸோ கேரவே சீட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஓகே, ஸோ கேரவே சீட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகமா, எனக்கு சரியாக தெரியல இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு. நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் இது பண்ணுறேன். கேரவே சீட்ஸ்ன்னு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹர்பல் குவாலிட்டி இருக்குது. ஸோ இதை தான் எனக்கு ப்ரெட்டில் போட்டு பண்ண போகிறேன். இந்த இது வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரெட்டில் எப்போ ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ரெட்டுன்னு ஒரு ரெசிபி பண்ணேன். ஸோ அது நான் வீடியோ எடுக்கல, என்னோடய பிளாகில் ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பு கலரில் இருக்கும் அந்த ப்ரெட்டு. ஸோ நான் ப்ரெட்டு பண்ணும்போது இங்கே இந்த ஈச்செல்லாம் வந்துடும். ஸோ அந்த ப்ரெட்டில் வந்து கேரவே சீட்ஸ் வந்து ஆட் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால நான் இன்றைக்கி கேரவே பிரெட் தான் பண்ண போகிறேன். ஸோ 1 கப் ரை ஃப்ளார், 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு. டெக்ஸ்டருக்கு மைதா ஆட் பண்ணணும், இல்லைனா ப்ரெட்டு வந்து நான் கொஞ்ச நாள் வச்சுருப்பேன். ஏன்னா நான் எனக்கு மட்டும் எடுக்கிறதுனால கண்டிப்பாக 1 ஸ்லைஸ் 2 ஸ்லைஸ் தான் எடுப்பேன். அதனால் ஃபுல்லாக கோதுமையில் பண்ணால் நாளடைவில் ரொம்ப ட்ரை ஆயிரும், சாப்பிட முடியாது. அதனால் 1 கப் கோதுமை, 1 கப் ரை, 1 கப் மைதா மாவு. எனக்கு கொஞ்சம் டார்க் கலரில் வரணும், அதனால் நான் இந்த மொலாசஸ் ஆட் பண்ணுறேன். பட் இது நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஜஸ்ட் கலருக்கு தான். அப்புறம் ஃப்ளேவருக்கு, அப்புறம் ஸ்வீட்னஸ் நீங்கள் வந்து மொலாசஸ்க்கு பதிலாக ஹனி. ஓகே, ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சுகர், கேன் சுகர், வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈஸ்ட் தேவை, சால்ட் தேவை, அப்புறம் தண்ணி தேவை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப வார்ம் வாட்டர், அதில் வந்து ஹனி ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதனால் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட். அந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம வார்ம் வாட்டரில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஓரத்தில் வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம். நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். ஸோ ஹனி ஆட் பண்ணோன்னே நம்ம ஈஸ்ட்டுக்கு வந்து சுகர் தேவை. அதனால் கண்டிப்பாக உடனே ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. சரி, இது ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ நம்ம ஈஸ்ட் வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ என்னோடய ஈஸ்ட் வந்து ஆக்சுவலி வந்து ஃப்ரெஷ் பேட்ச். ஃபோக்கஸ் ஆகுங்க, பார்த்தீங்களா ஃபோமியாக இருக்குல்ல, ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ நான் இந்த ப்ரெட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ண போகிறேன். ஸோ 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் 1 கப் ரை ஃப்ளார். ஸோ இந்த ரை ஃப்ளார் நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கோஸ் டார்க் ரை ஃப்ளார்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து கேரவே சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு 2 டீஸ்பூன்ஸ் கேரவே சீட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சால்ட்டும் வந்து தேவைக்கு தக்கணும், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. ஓகே, ஸோ நம்மளோட ஈஸ்ட் எவ்வளோ ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள், ஃபுல்லாக ஃபோமி ஆகிடுச்சு. ஸோ செம்ம ஃப்ரெஷ் பேட்ச் ஈஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் நான் வந்து கலருக்கு வந்து நான் சொன்னேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ட்ரீக்கல் ஆட் பண்ணுறேன். அகெயின் இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து எனக்கு டார்க் கலரில் வேணுங்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே ஓகே, இனி இதில் ஒன்று ஆயில் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன ஆயில் வேணுமோ அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் இல்லை நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மாவை கம்பைன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கையில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து டேரெக்டாக வந்து மாவில் ஆட் பண்ணி கையை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நான் ஜஸ்ட் டோ ஹூக் யூஸ் பண்ணி ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து மிக்ஸ் பண்ணிட போகிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் டோ ஹூக் மாட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரெட்டு டோவில் வச்சு ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு கம்பைன் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படியே ஆட் பண்ணி அது மிக்ஸ் ஆகட்டும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாட்டு டோ கம்பைன் ஆகி வர்ற வரைக்கும் மிக்ஸ் ஆகட்டும். ஸோ நம்ம டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது, பட் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து இந்த பவுலில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டோவை இந்த பவுலில் வந்து மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம டோவை கேர்ஃபுல்லாக எடுத்து ஐயோ இந்த பவுலில் ஆயில் அப்ளை பண்ணல. ஸோ பவுலில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடுங்க, அப்போ தான் ஒட்டாது. ஓகே ஓகே, ஸோ நம்ம டோ வந்து ரைஸ் ஆகட்டும். அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours 2 hours ஆகும். ஓகே, நம்ம டோ வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக நீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா பிசையணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை கவர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வார்மான இடத்துல வச்சுருங்க. ஸோ இது டபுள் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம டோ வந்து எப்படி டபுள் த சைஸ் மாதிரி ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஷேப் பண்ணி நம்ம லோஃப் பேனில் வந்து வைக்க போகிறோம். ஓகே, இந்த லோஃப் பேனில் நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்ருக்கேன். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த டோவை நம்ம கேர்ஃபுல்லாக இந்த கவுண்டரில் வந்து தட்ட போகிறோம். ஸோ அதுக்கடையில் இதில் லைட்டாக அப்ளை பண்ணிடலாம், இது ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். கோதுமை மாவை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். இப்போ இந்த டோவை வந்து அப்படி கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு ஏரேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உள்ளே இருக்கக்கூடிய பபுள்ஸை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை ஜஸ்ட் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே ரோல் பண்ணிட போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்போ நமக்கு இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ இதை அப்படி கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பேனில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டாப் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாகவே இருக்கும். ஓகே, ஸோ நான் லைட்டாக டக்கின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை மறுபடியும் நம்ம வந்து ஒரு அரை மணிக்கூர்லேருந்து ஒரு 1 hour வரைக்கும் 45 to 1 hour 45 minutes to 1 hour அப்படியே விட்டுருங்க. இது ரைஸ் ஆகும். ரைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட டோ வந்து சூப்பராக ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இனி அவனில் வச்சு இது வந்து ஒரு 40 to 45 minutes ஆகும் பேக்காக. 180 degree Celsius அவனில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 10 நிமிஷம். 180 degree Celsiusல வந்து 40 to 45 minutes பேக் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ப்ரெட்டு வந்து 40 to 45 minutes பேக் ஆகி கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. ஸோ நான் அவன்லேருந்து எடுத்து அந்த மோல்ட்லேருந்து உடனே மாற்றி இந்த ஒயர் ரேக்கில் வச்சுட்டேன். ஸோ டெக்ஸ்சரை பாருங்க, ஸோ செம்ம சாஃப்ட்டு. எவ்வளோ அந்த ஸ்மெல்லே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இதை வந்து கட் பண்ணி இப்போ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கூட சூடாக இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 3-4 hours கூல் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. செம்ம. ஸோ டெக்ஸ்சரை பாருங்கள். ஓகே, ஸோ செமையான ஒரு டெக்ஸ்சர்.
ஸோ எப்போவுமே நம்ம கடையில் வாங்குகிற ப்ரெட்டை விட வீட்டில் பண்ணுறது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதை தள்ளி வந்து டெக்ஸ்டர் கூட இது வந்து செம்ம மாய்ஸ்டாக இருக்குது உள்ளே. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெண்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேரவே சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லே வந்து நல்ல ஒரு அரோமா சூப்பராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இது கூல் ஆகிடுச்சா, இப்போ நான் லைட்டாக அமைக்கி காணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லாக்டவுனில் வந்து நான் வந்து நார்மலாக பேக் பண்ணுற ப்ரெட்டை விட ரொம்ப அதிகமாகிட்டு ப்ரெட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெட்டு வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கடையில் வாங்குகிற ப்ரெட் எல்லாத்தையும் விட நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு சிப்லாக் கவரில் போட்டு வெளியவே வச்சுருவேன். ஏதாவது ப்ரெட் பாக்ஸ்லையோ எதுலையோ வெளியவே உங்களுக்கு வந்து 3 நாள் கிட்டத்தட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாததுனால மேக்ஸிமம் 2 to 3 days தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் சாண்ட்விச்சுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்ட். ஸோ நான் வந்து இந்த ப்ரெட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அப்பப்போ தேவையானதை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்லைஸ் பண்ணிப்பேன். அப்போ இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட இது என்னோடய பேபி மாதிரி. ஸோ நம்மளோட ஹோல் வீட் அண்ட் ரை கேரவே ப்ரெட் வந்து பண்ணோம்.